ஏப்பா இந்த திமுகவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கிற லெவல்ல தான் வந்து திமுகவோட கரண்ட் அரசியல் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ரொம்ப பதட்ட நிலைமையில் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு அவங்களோட பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த இடத்துல அவங்களோட பேச்சாளர்கள் பண்ற தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப வருஷம் அரசியல்ல இருக்கிற பர்சன்ஸான பொன்முடி அவர்களே அந்த மாதிரி பேசின விஷயங்கள் பேக் ஃபயர் ஆகி அவங்களோட கட்சி பொறுப்புல இருந்து தான் நீக்கினாங்க. அந்த இடத்துல மந்திரி பதவியில இருந்து அவங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுது. அதே சமயத்துல துரைமுருகன் அவர்கள் பேசின விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயங்களும் வந்து தவறாக தான் பார்க்கப்பட்டது. அந்த சேம் டைம் அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கிற மாதிரியான சூழல் எல்லாம் ஏற்பட்டுச்சு. அதே போல புதுசா பேச்சாளர்களா இருக்கிற சத்யராஜ் அவர்களோட மகள் அவங்க பேசும்போதும் சரி, தனி மனித தாக்குதல்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஈவன் ஸ்டாலின் அவர்கள் அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாள்ல பேசின விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் கன்வே ஆகிறது தப்பா கன்வே ஆகிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களோட பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. சமத்துவ நாள் அப்படிங்கிறது கொண்டாடுற சிச்சுவேஷன்ல அங்க துப்புரவு பணியாளர்களுக்கு நெகட்டிவ் நடக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க கட்சிக்காரங்க அம்பேத்கர் அவர்களோட பேரை சொல்றதுக்கு தயங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய நெகட்டிவ்ஸ் நடக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஈவன் தோ இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இன்னும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடையில் ஏத்துறது நிறுத்தாம ஏத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவரும் எனக்கு எஃப்ஐஆர் எல்லாம் டேஷ் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆபாசமா பேசுறத கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப புதுசா வந்து அவங்களுக்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கே டஃப் கொடுக்குற லெவல்ல ஒரு ஃபீமேல இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இல்ல இவங்களா ஆபாசமா பேசுறதுல யார் பெஸ்ட் அப்படிங்கறதுல காம்படிஷன் போட்டுக்குவாங்க போல் இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி பேசிதான் பேக் ஃபயர் ஆகி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும். அதுவும் புரியாம இப்ப புதுசா இருக்கிறவங்களும் இன்னமும் வந்து ஆபாசமா பேசுறது வந்து பெண்கள் இடத்துல வந்து மிகப்பெரிய லெவல்ல பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த மாதிரி பேச்சுக்கள் பப்ளிக் ஸ்டேஜ்ல பேசுறவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணலைன்னா திமுகவுக்கு ஆப்பு கன்ஃபார்ம்.